ஹாப்பி 2024. ஜான்வரி மாத பலனு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மாதத்தினுடைய சுப நிகழ்ச்சிகளை பற்றி பார்க்கலாம். ஜான்வரி 1 பஞ்சமி. அதே மாதிரி ஜான்வரி மாதம் 3 பஞ்சமி வருது. 15ஆம் தேதி காலையில் 9:30 மணிலேருந்து 16ஆம் தேதி 7 மணி வரைக்கும் பஞ்சமி. ஜனவரி 31ஆம் தேதியும் பஞ்சமி. ஸோ 3 பஞ்சமிகள் ஜனவரியில் வருது. 16ஆம் தேதி 2ஆம் தேதி ஷஷ்டி, 4ஆம் தேதி 18ஆம் தேதி அஷ்டமி, 5ஆம் தேதி 19ஆம் தேதி நவமி, 7ஆம் தேதி 21ஆம் தேதி ஏகாதசி, 9ஆம் தேதி 23ஆம் தேதி பிரதோஷம், 11ஆம் தேதி ஹனுமத் ஜெயந்தி, 12ஆம் தேதி கூடாரவல்லி, 14ஆம் தேதி மகர தீபம், போகி பண்டிகை, சதுர்த்தி விரதம், 15ஆம் தேதி தை 1, தை பிறந்தால் வழி பிறக்கும், பொங்கல் பண்டிகை. ஹாப்பி பொங்கல் டு ஒன் அண்ட் ஆல். 20ஆம் தேதி கார்த்திகை விரதம், 25ஆம் தேதி தை பூசம் பௌர்ணமி, 26ஆம் தேதி வாஸ்து செய்கிறதுக்கு மிகவும் உகந்த நாள். காலையில் 9:52 11:22 வரைக்கும் உங்களுக்கு வாஸ்து நேரம். 29ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. இதுதான் ஜான்வரி மாதத்தினுடைய சுப நிகழ்ச்சிகள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜான்வரி மாதம், ஜான்வரி 2024 எப்படி துவங்க போகுதுன்றத நம்ம பார்க்க போகிறோம். அருமையாக துவங்குதுங்க. எப்படி அப்படின்னா, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் வீட்டில். 7 அப்படின்றது நேர் பார்வை. அதில் நட்பு பெற்ற உங்களுடைய 2ஆம் அதிபதியும் உங்களுடைய 5ஆம் அதிபதியும் சேர்ந்து உங்களுக்கு தொடக்கத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது அபரிவிதமான சுகமான மாதமாகவே இருக்க போகுது. நிறைய விஷயங்கள் புரிய போகுது. நிறைய திருப்பு முனைகள் ஏற்படக்கூடியது. குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம்னா என்ன? திருமண வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு குடும்பம்னா என்ன? குழந்தை பிறக்க வாய்ப்புகள் இருக்குது. நான் இந்த பாயிண்ட் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன கேள்வி வரும்னா, என்னடா அது 5ல் கேது இருக்கும்போது குடும்பம் அமைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களே? எஸ், அதில் டவுட் இல்லை. சான்சஸ் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுத்தி ஃபேவரபுளாக இருந்ததுன்னா, இப்போ கோச்சாரத்தில் இந்த மாதம் ராகு கேது அப்படின்றது வருட கிரகங்கள் அங்கேயே தான் இருக்க போகிறாங்க. ஆனால் உங்களுடைய ராசிநாதனும் உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதியும் உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால குழந்தை அமையக்கூடிய வாய்ப்பு அதீதமாக இருக்குது. ஸோ வாய்ப்புகள் அதிகம் 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 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி காதல் திருமணம் நடக்கவும் வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப வருஷமாக காதலிச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் அதை குடும்பத்துக்கு சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தத்தளிச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷப ராசி காதல் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி டிக்ளேர் பண்ணலாம். அம்மா அப்பா உங்களை புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை சரிபார்த்து உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால என்னென்ன ப்ளஸ் மைனஸ், எது விட்டு கொடுத்து போகணும், எதில் கஷ்டப்பட போகிறீங்க, எது சுகமாக இருக்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரிய வச்சு பிறகு நீங்கள் முடிவெடுக்க ஒரு வழிவகுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் அவங்களோட உங்கள் மனசில் இருக்கிறதுல பகிர்ந்துக்கலாம். பகிர்ந்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக உங்களுடைய திருமண வாழ்க்கை கரெக்டான ரூபத்தில் கை கொடுத்து இழுத்துட்டு போவீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 11ஆம் வீட்டில் ராகு வேற. அதுவுமே அற்புதம். 11ஆம் வீட்டில் ராகு அப்படின்றது உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சிலேயே நிறைய நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அடுத்தது தொழில் ரீதியாக அப்படின்னு சொல்லும்போது 10ல் சனி பகவான், 10ஆம் வீட்டு சனி பகவான் நிறைய உங்களை வேலை செய்ய வைக்க போகிறார். நிறைய சர்வீஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் எல்லா விஷயத்தையும் மறுபடியும் 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 செய்ய போகிறீங்க. 5ல் கேது வேறு. அப்படி இருக்கும்போது புது யுக்திகளை நீங்கள்
நீங்கள் பண்ணி அதன் மூலிமா கண்டிப்பாக நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு திருப்பு முனைக்குள்ளே போக போகிறீங்க. அப்போ ஃபினான்ஷியல் பொசிஷனும் ரொம்ப 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 நல்லா இருக்குது. ஸோ இது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் நல்லா இருக்குது, திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அரேஞ்ச்டு மேரேஜ் லவ் மேரேஜ் ரெண்டுக்குமே எக்கச்சக்கமான சான்சஸ் இருக்குது. செவ்வாய் புதன் சுக்கிரனுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் அப்படின்றது உங்களுடைய 7ஆம் வீடு, அங்கே தான் சுக்கிரன் இருக்கார். அந்த செவ்வாய் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கார். அந்த செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் அதிபதியும். ஸோ குரு அங்கே உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெற்று குருமங்கள யோகம் வரும்போது அனைத்து விஷயங்களுமே மங்களகரமாக அமையறதுக்கு இந்த மாதம் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. சரி, இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இந்த சூப்பர் அப்படின்றது கேட்க கேட்க சந்தோஷம். பட் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதும் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே நம்ம இதை ஜாதகம் ஜோதிடம் பார்க்கறது இருக்கக்கூடிய நன்மைகளை தெரிஞ்சுக்கிறது சந்தோஷம். ஆனால் எதை எப்படி காஷனாக இருக்கணும், அந்த காஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன யுக்திகள் கையாளணும் அப்படின்றது தான் முக்கியம். அதன்படி பார்க்கும்போது 5ஆம் வீட்டு கேது புதனோட வீட்டில் இருக்கிறதுனால அந்த புதன் உங்களுக்கு 7ல் இருக்கிறதுனாலையும் கூட அது செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய மைனஸ் என்னன்னா உங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமாக சில குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை இன்னும் விளக்கி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப வருஷமாக அந்த சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேபி உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே பிரிக்காமல் உங்களுக்கு அப்படியே போயிட்டுருக்கோம். அப்படி இப்போ அதை பிரிக்கணும்னு சொல்லி பேசுவாங்க. அந்த பிரிக்கணும்னு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதில் இது அதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், இது பாதகமாக இல்லை, ஆனால் குழப்பமாக தான் இருக்குது. பட் அந்த குழப்பம் நல்வழியில் தான் முடியும். ஸோ பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஆனால் அந்த குழப்பம் தெளிவடைகிறதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லான யுக்திகளை கையாளணும். 5ஆம் வீட்டில் கேதுன்னு சொல்லும்போது ஞானத்தின் மூலியமாக தீர ஆலோசித்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும். சரி, ஒரு சொத்து வருது அப்படின்னா அந்த சொத்து மறுபடியும் யாருக்கு அப்படின்னா அகெயின் குழந்தைகளுக்கு. ஸோ அந்த குழந்தைகள் அவங்களுக்காக அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல குழப்பம் வர்றதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. கருத்து போராட்டம்னு வச்சுக்கோங்களேன். பட் இது போராட்டம் தானே ஒழிய மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் ஆறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நிதானம் தேவை. தடை கண்டிப்பாக சொத்து சமாச்சாரத்தில் வரும். ஆனால் அந்த தடை தாமதம் நன்மையேன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா 8ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் போய் உட்கார்ந்துட்டுருக்கு, செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். 15ஆம் தேதிக்கு மேலே அந்த சூரியன் உங்களுடைய 9ஆம் வீட்டுக்கு போயிடுறார். அகெயின் அந்த இடத்துலையும் 9ஆம் வீடு தகப்பன், 9ஆம் வீடு சூரியனும் 9ஆம் வீடும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தகப்பன் வழி வரக்கூடிய சொத்துக்களையும் சில குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த குழப்பத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒரு சொல்யூஷன் வந்துடும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா அலைச்சல் வருங்க, ஆனால் சொல்யூஷன் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. பனி சுமை ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை தவிர ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அமைப்புகள் இல்லைன்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதிலிருந்து நீங்கள் எப்படி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வரணும் அப்படின்னா 5ல் கேதுன்றது மறந்துடக்கூடாது. ஆனால் லாபத்தில் ராகு இருக்கிறதுனால அது எப்படி போனாலும் லாபகரமாக ஃபேமிலிக்கே லாபகரமாக கொண்டு போய் முடிச்சு கொடுத்துருவீங்க. ஸோ அந்த இடத்துல அவசரம் மட்டும் வேண்டாமே அப்படின்ற பாயிண்ட் ரொம்ப முக்கியம். உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தியும் பார்த்துக்கோங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் வாக்குஸ்தானம் எப்படி இருக்குன்றதை பார்த்து அது கோபம் வரக்கூடிய ஒரு நேச்சராக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படித்தான் இப்படித்தான் எனக்கு வேணும் தான் அப்படின்ற வார்த்தை இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டு தெளிவுபடுத்தி கரெக்டான குருனுடைய அமைப்போடு நீங்கள் ப்ரொசீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சக்ஸஸ் வந்துடும். தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே மட்டும் போயிடாதீங்கன்றது
ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். செவ்வாய் 8ல், அப்போ மருத்துவ செலவு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பல்லு கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்த சம்பந்தமான விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது அறுவை சிகிச்சை சம்பந்தமாக இருந்ததுன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ டாக்டர்கிட்ட போகும்போது நீங்கள் ஒரு டபுள் ஒப்பீனியன், ட்ரிபிள் ஒப்பீனியன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போகும்போது பயம் பாதிப்பு குறைவு. ஸோ எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே ஹெல்த் சம்மந்தமாக பொறுமையாக இருக்கணும். டயர்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அலைச்சல் அதிகமாக இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை தவிர மற்ற நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது. ஸோ ரிஷபம் அப்படின்னாலே சுக்ரன், அந்த சுக்ரன் அப்படிங்கும்போது ஸ்ரீரங்கம். ஸோ ஸ்ரீரங்கம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியான வழிகாட்டுதல் வேணும். ஃபைனலாக ஒரு பாயிண்ட் நீங்கள் யோசிச்சுக்கணும். எதுவாக இருந்தாலும் ஃபைனலாக சுகமாக முடிக்கணும் அப்படின்றதில் மட்டும் ஒரு தெளிவோடு இருந்துட்டிங்கன்னா அதுதான் ஞானம். அந்த தெளிவுன்ற ஒரு விஷயத்தில் இருந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய சொல்யூஷன். ஏன்னா இது நான் என்ன சொன்னேன், ரொம்ப வருஷமாக பிரிக்கவே இல்லை. தாத்தா முன்னோர்கள் இப்படி போயிட்டே இருக்கு, 3 தலைமுறையாக இருக்குது அப்படின்றது கூட இப்போ கிளியராகி ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துடுவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த ஜனவரி மாதம் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இருக்கு. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555